ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கமலா கிச்சன் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, ஒரு அடிபொலியான அதுவும் கேரளா ஸ்டைலில் மத்தி மீன் பீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க காய்ஸ். பீரை வைக்கிறதுக்கு மத்தி மீன் கழுவி வச்சிருக்கு. தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, கறிவேப்பிலை, உள்ளி, மஞ்சப்பொடி, ஜீரகம், கல்லுப்பு, குடம்புளி. இப்போ இதுக்கு அரைச்சி போடுறதுக்கு தேங்காய் இந்த பச்சை மிளகு போடுறேன். பச்சை மிளகு, உள்ளி, ஜீரகம் இதை எடுத்து மிக்சியில் ஒரு திருக்கிட்டு போடணும். மத்தி மீன் பீரை வைக்க தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், உள்ளி மிக்சியில் அரைச்சதை இதில் போட்டுக்கிறோம். இஞ்சி போட போகிறேன், கறிவேப்பிலை போட போகிறேன், மஞ்சப்பொடி, கல்லுப்பு, கொஞ்சம் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய், குடம்புளி. இந்த குடம்புளி ஊற வச்ச குடம்புளி போட்டுக்கலாம். உங்களுக்கு குடம்புளி இல்லாட்டி மாங்காய் போட்டுக்குங்க. எதுவும் ஊற்ற போகிறேன். இந்த குடம்புளிக்குள்ள தண்ணி இதில் ஊற்றி இந்த கிண்ட போகிறேன். எல்லாம் மிக்ஸ் ஆக்கிட்டோம். எடுத்து அடுப்பில் வைப்போம். இந்த அடுப்பில் வைக்க போகிறேன். அடுப்பில் வேகட்டும். கரண்டி போடாதீங்க. கரண்டி போட்டால் இது உடஞ்சிரும். இப்படி சுற்றி அப்படியே வேகும். இப்படி சுற்றணும். இப்படி சுற்றி இப்படி வேக மீன் வந்துட்டு தேங்காய் ஊற்றி இறக்கிடுவோம். இறக்கிடுவோம். மத்தி மீன் பீரை ரெடி. என்ன காய்ஸ், இன்னைக்கு நாம செஞ்ச மத்தி மீன் பீரை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்க சமையல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் அண்ட் லைக் மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு சமையல் டிப்ஸ் உங்களுக்காக சொல்றோம். சிறிது சமையல் எண்ணெய் எடுத்து பிசைந்த சப்பாத்தி மாவு மீது தடவி ஃப்ரிட்ஜில் வைத்தால் மாவு நிறம் மாறாது. முட்டை மீது தடவி வைத்தால் கெட்டு போகாது. இது மாதிரி புதிய ரெசிபிகளுடனும் டிப்ஸுடனும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். Thank you guys. Bye.